ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாகவும் ஹரியானாவில் ஒரே கட்டமாகவும் தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஹரியானா மாநிலம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதிகளை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் எனவும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும் தெரிவித்தார். 2வது கட்டமாக செப்டம்பர் 25ஆம் தேதியும் 3வது கட்டமாக அக்டோபர் 1ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும் ராஜீவ்குமார் அறிவித்தார். இதேபோல ஹரியானா மாநிலத்தில் செப்டம்பர் 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் எனவும் ஒரே கட்டமாக அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அறிவித்தார். இதையடுத்து ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் பதிவான வாக்குகள் அக்டோபர் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்தார். வயநாடு மக்களவைத் தொகுதி தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். வயநாடு மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ததால் அங்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் நிலச்சரிவில் சிக்கி 400க்கும் மேற்பட்டோர் வயநாட்டில் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வயநாட்டில் இயற்கை பேரிடர் காரணமாக தற்போதைக்கு இடைத்தேர்தல் நடத்த முடியாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்தார். உரிய நேரத்திற்குள் வயநாடு மக்களவைத் தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் எனவும் ராஜீவ்குமார் தெரிவித்தார். அமெரிக்கா சென்றாலும் கட்சியையும் ஆட்சியையும் தானே கவனித்துக் கொள்ள உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சுணக்கமின்றி செயல்பட்டால் அடுத்த முறையும் திமுக ஆட்சிதான் என்று அந்த கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய மு.க.ஸ்டாலின் 2019 நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி நடைபெற்று முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரை தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் திமுக வென்றிருப்பதாக குறிப்பிட்டார். சுணக்கமின்றி செயல்பட்டால் அடுத்த முறையும் திமுக ஆட்சிதான் அமையும் என்றும் அதற்கு தயாராகக்கூடிய வகையில் களப்பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதுதான் இலக்கு என்று தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த அளவுக்கு நலத்திட்டங்களை மக்களுக்கு அளித்திருப்பதாக தெரிவித்தார். சில மாவட்ட செயலாளர்கள் மீது புகார் வந்திருப்பதாகவும் அனைத்து புகார்கள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்தார். முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றாலும் கட்சியையும் ஆட்சியையும் தானே கவனித்துக் கொண்டிருப்பேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுவது குறித்து விவாதிக்கப்படவில்லை என்று அந்த கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்று மூத்த அமைச்சர்கள் கூறி வரக்கூடிய நிலையில் RS பாரதி இவ்வாறு தெரிவித்தார். துணை முதலமைச்சர் தகவல்கள் வதந்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு கட்சிக்குள்ள கூட்டம் நடக்குது. அதெல்லாம் நாங்கள் இன்கேமரா பிரசிடிங்ஸ் இல்லை. இது இருந்தாலும் அங்கே சொல்றதா நான் சொல்ல முடியுமா? முன்னதாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிடவுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்த தீர்மானமும், தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வில் மத்திய அரசு வஞ்சனை காட்டுவதாக குற்றம் சாட்டி கண்டன தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டன. 3வது தீர்மானமாக உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும், மீனவர் நலனில் அக்கறை செலுத்தாத மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்றும் புதிய திட்டங்களை அறிவிக்கவில்லை என்றும் மத்திய அரசை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வகுக்கும் வியூகங்கள், அமைக்கும் கூட்டணிக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்போம் என்றும் தீர்மானம் நிறைவேறியது. இதனையடுத்து கூட்டத்தில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். சென்னையில் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணி 60 விழுக்காடு நிறைவு பெற்றுள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, ஏவாவேலு, சேகர்பாபு, மா சுப்பிரமணியன், உதயநிதி ஸ்டாலின், மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த MPக்கள், MLAக்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது இன்னும் 6 மாத காலத்திற்குள் மழைநீர் வடிகால் பணிகளை முடிப்பதற்கான நடவடிக்கையை எடுக்குமாறு அமைச்சர் நேரு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணி 60% நிறைவு பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார்.
பணிகளின் நிலவரம் தொடர்பாக 15 நாட்களுக்கு பின் மீண்டும் ஆய்வுக் கூட்டம் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். சென்னை மாநகராட்சியில் பராமரிக்கப்படும் 53.42 கிலோமீட்டர் உள்ள 33 நீர்வழி கால்வாய்களை மிதக்கும் ஆம்பியன் ரோபோட் எக்ஸ்கவேட்டர் மூலம் 60% தூர்வாரும் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. 320 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் நேரு தெரிவித்தார். நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை ஏன் இன்னும் அகற்றவில்லை என்று அதிகாரிகளிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. இதில் மூத்த அமைச்சர்களுடன் உதயநிதி ஸ்டாலினும் கலந்து கொண்டார். அப்போது கீழ்கட்டளையில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகள் குறித்து ஏராளமான புகார்கள் வந்துள்ளதாகவும் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன எனவும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் அமைச்சர் உதயநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு வலுத்து வருவதாகவும் மாற்று இடம் கொடுக்க வேண்டிய நிலை இருப்பதால் விரைவில் அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். நீட் தேர்வில் தோல்வியடைந்ததால் தஞ்சையை சேர்ந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகேயுள்ள சிலம்ப வேளாங்காடு கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களான செந்தில்குமார் சாந்தி தம்பதியின் 2வது மகன் தனுஷ் மருத்துவராகும் கனவில் இருந்தார். 12ஆம் வகுப்பு முடித்த பின்னர் நீட் தேர்வுக்காக பயிற்சி பெற்று கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் தேர்வு எழுதினார். ஆனால் 2வது முறையும் தேர்வில் தோல்வியடைந்ததால் மாணவர் தனுஷ் மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. தாயும் தந்தையும் வேலைக்கு சென்றிருந்த போது வீட்டில் தனியாக இருந்த தனுஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து அறிந்தவுடன் அருகில் இருந்தவர்கள் தனுஷை மீட்டு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற போதும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பையன் டாக்டருக்கு படிக்கணும் 2 வாட்டி நீட் எழுதி ஃபெயிலாக போயிட்டான். ஃபெயிலாக மன உளைச்சலில் தூக்கப்பட்டு தற்கொலை பண்ணிட்டான். நாங்கள் 2 பேரும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியும். இதனால் மாணவர் தனுஷின் குடும்பம் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் குரூப் 2 மற்றும் 2A பதவிகளுக்கான தேர்வு தேதி மாற்றத்தால் தேர்வர்கள் குழப்பத்தில் இருந்த நிலையில் செப்டம்பர் 14ஆம் தேதி திட்டமிட்டபடி தேர்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்துள்ளது. குரூப் 2 மற்றும் 2A பதவிகளுக்கான காலி இடங்கள் குறித்த அறிவிப்பை கடந்த ஜூன் 20ஆம் தேதி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது. அதன்படி குரூப் 2 பதவிகளில் 507 பணியிடங்கள், 2A பதவிகளில் 1820 இடங்கள் என மொத்தம் 2327 பணியிடங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி ஆண்டு அட்டவணையில் குரூப் 2, 2A தேர்வு தேதி மாற்றப்பட்டும் காலிப்பணியிடங்கள் குறைக்கப்பட்டும் இருப்பது தேர்வர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி முன்பு அறிவிக்கப்பட்ட செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பதிலாக 28ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று 2327ஆக இருந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 2030ஆக குறைக்கப்பட்டிருப்பது குழப்பத்துக்கு வழிவகுத்துள்ளது. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தகவல் தெரிவித்துள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஜான் லூயிஸ், தேர்வு தேதி எதுவும் மாற்றப்படவில்லை என்றும் செப்டம்பர் 14ஆம் தேதி தேர்வு நடைபெறும் எனவும் தெரிவித்தார். வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க திட்டமிட்டுள்ள நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கலான வழக்குகள் விசாரணைக்கு வந்தன. அப்போது மையத்திற்கு தேவையான சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி உள்ளிட்டவை பெறப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு இல்லாமல் கட்டுமானங்கள் மேற்கொள்வதில் என்ன ஆட்சேபம் உள்ளது என மனுதாரர்கள் தரப்பிற்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு, வள்ளலார் திருவருட்பா பாடல்களில் ஜோதி தரிசனத்திற்காக பெருவடியை அப்படியே வைத்திருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தது. அப்போது அரசு தரப்பு இந்நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என நிபுணர் குழு அறிக்கை அளித்துள்ளதாக குறிப்பிட்டது. இதனைத் தொடர்ந்து விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு நீதிமன்றம் தள்ளி வைத்தது. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனைகளில் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட பெண் பயிற்சி மருத்துவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சேலத்தில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. அரியலூரிலும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். நாடு முழுவதும் மருத்துவர் பாதுகாப்பு சட்டம் இயற்றக்கோரி திண்டுக்கல்லில் மருத்துவர்கள் பிரம்மாண்ட பேரணி நடத்தினர்.
புதுச்சேரி ஜிப்மரில் முக ஓவியங்களில் மருத்துவர்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். ஸோ இந்த போராட்டத்தை நீங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குற வரைக்கும், அவங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் ஒன்றா சேர்ந்து போராடுவோம். மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்தினர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தலைநகரில் பெண் மருத்துவர்கள் போராடிய காட்சிகளே இவை. பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை வழக்கை வெளிப்படைத்தன்மையுடன் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடைபெற்றது. டெல்லியில் நிர்மன் பவன் பகுதியில் ஏராளமான மருத்துவர்கள் ஒன்று திரண்டு பெண் மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்க கோரி முழக்கங்களை எழுப்பினர். ஆந்திராவில் உள்ள மங்களகிரி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது பெண் மருத்துவருக்கு நடந்த கொடூரத்தை நாடகமாக மாணவர்கள் நடித்து காண்பித்தனர். பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு அசாமில் கவுகாத்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சண்டிகரிலும் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நீண்டகால கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 65 ஆண்டுகளுக்கு மேலாக கனவாக இருந்து வந்தது. இத்திட்டம் 1916 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நிறைவுற்று இன்று தொடங்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின் கீழ் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 1045 குளம், குட்டைகளுக்கு தண்ணீர் கிடைக்கும். அதேபோல சென்னை அருகே உள்ள வல்லம் வடகடலில் பாக்ஸ்கான் ஊழியர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட விடுதியை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இந்தியாவிலேயே தனியார் நிறுவனத்திற்காக ஒரு மாநில அரசு இத்தகைய விடுதி வசதியை கட்டமைத்திருப்பது இதுதான் முதல் முறையாகும். வங்கதேசத்தில் நிலவும் நிலைமை குறித்து அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைவரும் ஆலோசகருமான முகமது யூனுஸ் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான மாணவர்களின் போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்த நிலையில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார். இதையடுத்து மாணவர்களின் விருப்பப்படி இடைக்கால அரசின் ஆலோசகராக நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் பொறுப்பேற்று வழி நடத்துகிறார். வங்கதேசத்தில் இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையின சமூகங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு முகமது யூனுஸை மோடி கேட்டுக் கொண்டார். முகமது யூனுஸ் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்நாட்டில் நிலவும் சூழல் குறித்து பரிமாறிக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, ஜனநாயக, நிலையான, அமைதியான வழியில் வங்கதேசம் முன்னேற இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என உறுதியளித்ததாக தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக முகமது யூனுஸ் உறுதியளித்ததாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். புவி கண்காணிப்புக்கான EOS-8 எனும் செயற்கைக்கோளை சுமந்தவாறு SSLV D3 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக 175.5 கிலோ எடை கொண்ட அதிநவீன EOS-8 எனும் செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. EOS-8 செயற்கைக்கோளில் 3 ஆராய்ச்சி கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கருவிகள் ஓராண்டு செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. EOS-8 செயற்கைக்கோள் சிறிய ரக SSLV D3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது. Superb liftoff of SSLV D3 EOS-08 mission. Sleek rocket searing through the skies. EOS-8 செயற்கைக்கோள் புவி சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்தார். SSLV D3 with the EOS-08 satellite has been successfully accomplished. The rocket has placed the spacecraft in the very precise orbit as planned. I find that there are no deviations in the injection conditions. குலசேகரப்பட்டினத்தில் 2வது ராக்கெட் ஏவுதளத்தின் கட்டுமான பணிகள் முடிவடைய 2 ஆண்டுகள் ஆகலாம் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்தார்.
மருத்துவமனையில் மருத்துவர்கள் மருத்துவ ஊழியர்கள் தாக்கப்பட்டால் 6 மணி நேரத்திற்குள் காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று அனைத்து மருத்துவமனை நிர்வாகங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிக்கையில் சமீப காலமாக அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பிற சுகாதார பணியாளர்கள் மீது வன்முறைகள் நடப்பது வாடிக்கையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல சுகாதார ஊழியர்கள் தங்கள் கடமையின் போது உடல் ரீதியான வன்முறைக்கு ஆளாவதும் மிரட்டப்படுவதும், இந்த வன்முறைகள் பெரும்பாலானவை நோயாளி அல்லது நோயாளியின் உறவினர்களால் நிகழ்த்தப்படுவதுமாக கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பணியில் இருக்கும்போது எந்தவிதமான சுகாதார பணியாளர் மீது வன்முறை நிகழ்த்தப்பட்டால் சம்பவம் நடைபெற்ற அதிகபட்சம் 6 மணி நேரத்திற்குள்ளாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதை மருத்துவமனை நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் சாட்சி விசாரணையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தொடங்கியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அவர் மீது கடந்த 8ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இந்நிலையில் சாட்சிகளின் குறுக்கு விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன் தொடங்கியது. வழக்கில் முதல் சாட்சியான அப்போதைய கரூர் சிட்டி யூனியன் வங்கியின் தலைமை மேலாளர் ஹரிஷ்குமார் நேரில் ஆஜரானார். செந்தில் பாலாஜி, அவரது மனைவி மேகலா மற்றும் சகோதரர் அசோக்குமாரின் வங்கிக் கணக்குகள் தொடர்பான விவரங்கள் குறித்து அமலாக்கத்துறை வழக்கறிஞர் எழுப்பிய கேள்விகளுக்கு சாட்சி கூண்டில் நின்றவாறு ஹரிஷ்குமார் பதிலளித்தார். அவர் அளித்த பதில்கள் சிலவற்றுக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஹரிஷ்குமாரிடம் செந்தில் பாலாஜி தரப்பு குறுக்கு விசாரணை நடத்துவதற்காக வரும் 22ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதி அதுவரை செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை நீட்டித்து ஆணையிட்டார். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைகளில் மாறுதல் செய்யக்கோரி மெட்ரோ நிர்வாகத்திற்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மதுரையில் திருமங்கலத்திலிருந்து ஒத்தக்கடை வரையும், கோவையில் அவினாசி சாலையிலிருந்து கருமத்தம்பட்டி வரையிலும் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மதுரையில் 11,360 கோடி ரூபாய் வரையிலும், கோவையில் 10,740 கோடி ரூபாய் வரையிலும் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. இந்த மெட்ரோ ரயில் பணிகளை செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கைகளை மாநில அரசின் இசைவுடன் மத்திய அரசுக்கு மெட்ரோ நிர்வாகம் அனுப்பி வைத்தது. மெட்ரோ ரயில் பணிகளை படிப்படியாக தொடங்க மெட்ரோ நிர்வாகம் திட்டமிட்டிருந்த நிலையில் திட்ட அறிக்கைகளில் மாறுதல் செய்யக்கோரி மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. காலம் எவ்வளவு எடுக்கும் சார்? ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அங்கிருந்து அனுப்பியிருக்காங்க. திருப்பி இங்க இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுப்பணும். தென் அங்க அவங்க ஒரு கன்சல்டன்சி வச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அவங்க அந்த டிபிஆர் ஸ்டடி பண்ணிட்டு சில கொரி கேட்டு அதுக்கு நாங்க போய் பிரசன்ட் பண்ணுவோம். அப்புறம் அப்ரூவல் பண்ண பின்னாடி உடனே ஜெனரல் கன்சல்டன்சின்னு கூப்பிடுவோம். அவங்க டெண்டர் ரெடி பண்ணுவாங்க. இந்நிலையில் தற்போது மத்திய அரசு கூறியுள்ள மாறுதல்கள் செயல்பட்டு மீண்டும் மத்திய அரசு ஒப்புதலுக்கு அனுப்ப மெட்ரோ நிர்வாகம் முடிவு செய்துள்ளது.